இந்த மாதிரியான கொடுமைகள் நிகழாது. சில விஷயங்கள் வந்து தார்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு நியாயமாக தெரியும், சட்டத்தின் பார்க்கும் பொழுது அது ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து அது அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த அவருடைய மனைவின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த இறந்து போனவருடைய மனைவி மக்கள், அந்த மனைவிக்காவது மார்க்க சட்டம் தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து இறந்துட்டார், நீங்கள் மூத்தா போயிட்டீங்களா, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, ஹயாத்தோடு இருக்கும்போதே செய்யுங்கன்னு அந்த மனைவி அவருடைய குடும்பத்தார்களாவது அந்த தகப்பனுக்கு அறிவுரை சொல்லி அப்படியாவது செஞ்சுருக்கணும். அப்படி செய்யலைன்னு சொன்னால் இந்த விளைவுகள் ஏற்படுவதை தடுக்கவே முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்னா, ஜமாத்து மூலமாக, நீங்கள் அமைப்பு மூலமாக ஏதாவது அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிகள் செய்ய முடியுமே தவிர சட்டப்படி அந்த சொத்துலேருந்து பங்கு வாங்கி கொடுக்க முடியாது. அதே மாதிரி இந்தியாவுடைய சட்டத்தில் போய் பங்கு கேட்கலாமான்னு கேட்குறீங்க, கேட்க முடியாது. இந்தியாவுடைய சட்டத்துக்கு போனாலும் நீங்கள் முஸ்லீம்னு சொன்னீங்கன்னா முஸ்லீம் பர்சனல்லாங்கிற அடிப்படையில் தான் அந்த கேஸை எடுப்பாங்க. நம்மள்ட்ட என்ன சொத்து சட்டம் இருக்குதோ அதன்படி தான் அவங்களும் தீர்ப்பளிப்பாங்க. அவங்களும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி போயிடும். அதனால் வந்து கிளைம் பண்ணுறது வேஸ்ட்டு. வக்கீலுக்கு காசு கொடுத்து ஏமாந்தான் போவீங்களே தவிர எந்த ஒரு நன்மையும் ஏற்படாது. இந்த இழப்பை நம்ம சுமந்து கொள்ளணும், அவ்வளோதான். சரி, நம்முடைய கணவருடைய கவனக்குறைவின் காரணமாகவும் நம்முடைய தாத்தாவுடைய மாமனாருடைய கவனக்குறைவின் காரணமாகவும் ஏற்பட்ட ஒரு விளைவு இது அப்படின்னு இந்த மனைவி என்ன செய்யணும், பொருந்தி கொண்டு அடுத்த இதை பற்றி சிந்திக்காமல் அடுத்தடுத்த விஷயங்களை சிந்திக்கணும். இதில் வந்து நீங்கள் பாடம் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், சொத்துங்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து சொத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். அப்படியான ஒரு விஷயமா இருக்கும் பொழுது நம்ம பேரில் தான் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சொத்தை வந்து நீங்கள் தாய் தப்பன் பேரில் எழுதாதீங்க. உங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீல்ல, அப்போ எழுதுறீங்க. எழுதிட்டு எப்படி உங்களுக்குள்ளது ஆகும்? அது அண்ணனுக்கு எழுத தம்பிக்கு எழுதுனால உங்களுக்கு இல்லைன்னு ஆயிரும். அப்போ சொத்துக்களை எழுதி வைக்கிற விஷயங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தாய் தந்தையரை கவனித்தல் என்பது வேறு, வாங்குகிற சொத்தை எல்லாம் தாய் தந்தை பேரில் வாங்குறது என்பது வேறு. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது எதை ஒத்துக்கிறீங்க, இது அனைவருக்கும் பொது என்பதை ஒத்துக்கொள்கிறீங்க. அதான் அதுக்கு அர்த்தம். தகப்பன் பேரில் வாங்கினீங்கன்னா அதன் அர்த்தம் என்ன, எல்லாருக்கும் சேரும் தானே அர்த்தம். எல்லாருக்கும் சேரும்னு தெரிஞ்சே வாங்கிவிட்டு எல்லாருக்கும் சேர்ந்துருச்சுன்னு கேட்டால் என்ன செய்கிறது? அதனால் வந்து இந்த விஷயங்களில் இந்த குடும்பத்திற்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீதிமன்றத்துக்கு போனாலும் வேஸ்ட்டு. அதை வச்சுக்கிறணும்.